சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது தமிழக நிதி அமைச்சராக இருந்தவருக்கு தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் நினைவில்லையா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த்குமார், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். தமிழக நிதி அமைச்சராக இருந்தவருக்கு தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் நினைவில்லையா என தேர்தல் வழக்கில் MP நவாஸ்கனி தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தை விட சுமார் 1,66,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நவாஸ்கனியின் பல்வேறு முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்றதாகவும் வேட்புமனுவில் பல உண்மைகளை மறைத்து நவாஸ்கனி தன்னுடைய வெற்றியை பெற்றிருப்பதாகவும் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரி O பன்னீர்செல்வம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் O பன்னீர்செல்வம் தரப்பில் 35க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சியம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நவாஸ்கனி தரப்பில் O பன்னீர்செல்வத்திடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அதில் ஆனந்த்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.